எல்லாம் பதில் சொல்றதுக்காக வர்றாங்க. வாங்க நீலவேணி வாங்க. சார் நான் பாடுனா நீங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரிய கடல்ல மூழ்கிடுவீங்க. அதுக்கான ட்ரெய்லர் தான் இது. நடுவர் அவர்களே பேசுறதுதான் கூப்பிட்டான். அப்புறம் டான்ஸ் ஆட கூப்பிட்டான். அவங்க குளிர்ல நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க. நானும் எப்படி சீக்கிரம் முடிச்சிடணும் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல அதெல்லாம் நான் கரெக்டா சீக்கிரமா பேசி முடிச்சுவேன். நேரம் காலம் அருமை கருதி பிறந்த சிறந்த மொழிகள். ஒருத்தர் சிரமப்பட்டு உன்னை போட்டோ எடுக்கிறார். எடுத்துடலாம். என்ன நான் இங்க நிக்கிறேன், நீங்க கேமராவை அங்கேயே வச்சுக்கிட்டு அவர் கொண்டு வராரு. அப்படி எல்லாம் என்ன தனியா எடுத்து கொடுங்க. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதா இல்லையா? எடுங்க. சிரிச்ச மேனிக்கு ஆவி மாதிரி தெரியுதா? அட பாவி. நல்லா எடுத்துறீங்களா? எடுத்தாச்சு. போன் நம்பர் கொடுக்கணும், போட்டோ அனுப்பணும். முடி சைடுல பறக்கும்போது தெரியுது. பரவாயில்ல நடுவர் நம்பர் வீடு மாதிரி. தேங்க்யூ நடுவர் அவர்களே. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி அழகான ரசிக பெருமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் ஒளியின் ஒளியமைப்பாளருக்கும் எங்களுடைய அருமையான திறமையான இசைக்கலைஞருக்கும் இரு அணியில இருக்கக்கூடிய பேச்சாளருக்கும் பட்டிமன்றத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் என்னை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுஷ், அஜித், விஜய் 3 பேருக்கும் 750 ரூபாய் 750 ரூபாய். ஐயா வாங்க, அம்மா வாங்க, வரிசை வாங்க. 750 ரூபாய் 750 ரூபாய் வரிசை வாங்க. ஐயா வரிசை வாங்க வாங்க. இங்க போனா வராது, பொழுதுபோல கிடைக்காது. இங்கே வாங்க ஐயா. இது அன்சீசன் டைத்துல தங்கதுரை ஓட்டுற வண்டியில நீங்க விளம்பரம். நீ பேசுறது அது மாதிரி இருக்குமா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நடுவர்களே. நேரம் காலம் கருதி ஃபாஸ்டா ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டேன். என்ன பேச்சு எதிரணியில வந்து பேசிட்டு போயிருக்காங்க. எந்த இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கோம் நடுவர்களே? உண்மையாவே இது கோவில், இந்த பக்கம் அப்படியே ஒரு பூங்கா மாதிரி, இந்த பக்கம் மக்கள் அப்படி பார்க்கும் போதே எவ்வளவு இன்பமா சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எந்த கோவில்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்? யாரு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம்? ராம பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி பேசிட்டு இருக்கோம். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது எல்லாரும் விலை உயர்ந்த பரிசுகளை ராமருக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப சீதை தன்னுடைய கழுத்துல இருந்த ஒரு விலை மதிப்பற்ற ஒரு முத்து மாலையை கட்டி ஆஞ்சநேயர் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆஞ்சநேயர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த முத்து மாலையை வாங்கி ஒரு முத்தா கடிச்சு 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 பாத்துருக்காரு. ஏன் முத்த கடிச்சு கடிச்சு பாக்குறேன்னு அங்க வந்து இருந்தவங்க எல்லாம் கேட்டதுக்கு ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு, இந்த முத்துக்களுக்குள்ள எல்லாம் ராமனும் சீதையும் இருக்காங்களா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்க. ஏண்டா முத்துக்குள்ளையாடா ராமரும் சீதை இருப்பாங்க? அப்ப முத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா ராமர் சீதைக்கு நீ பக்தனா இருக்கிய, உனக்குள்ள இருக்காங்களான்னு கேட்டதுக்கு ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தன்னுடைய நெஞ்சை பிளந்து என் நெஞ்சுக்குள்ளதாண்டா ராமனும் சீதையும் இருக்காங்கன்னு காட்டிய ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னா அந்த உலகத்திலே அது ராமனா மட்டும்தாங்க. ராமனுக்கு கிடைத்த பக்தன் ஆஞ்சநேயரா மட்டும்தாங்க இருக்க முடியும். ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பட்டாபிஷேகம் படிஞ்சு ஒன்னொன்னு கொடுத்தாரு ராமர். என்ன கொடுத்தாருன்னா, இப்ப கிஷ்கிந்தைய வந்து சுக்கிரவனுக்கு கொடுத்துட்டாரு, இலங்கையை மீட்டு வீடனுக்கு கொடுத்துட்டாரு, விபீஷணனுக்கு கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுத்துட்டாரு. ஆனா அனுமாருக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஆஞ்சநேயருக்கு எதுவுமே கொடுக்கல. என்ன கொடுத்தா தெரியுமா? பொருந்துக புல்லர்க்கன்னு சொன்னாரு. என் நெஞ்சோடு நீ பொருந்தி கொள்ளுன்னு சொன்னார். அதை விட வேற என்னங்க? உலகத்துல எல்லாருக்கும் கொடுத்தவரே என் நெஞ்சையே உனக்கு தருகிறேன்னு ஒருத்தருக்கு கொடுத்தாருன்னா அது ஆஞ்சநேயருக்கு தான் கொடுத்தாரு. அததான் கம்பர் எழுதியிருக்காரு. அததான் கவிஞர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த உலகத்துல ஒரு விலங்கு ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், விலங்கு இன்னொரு விலங்கையோ இல்ல மனிதரையோ நேசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இவங்களை நேசிக்கலாமா வேணாமான்னு பரிசீலனை எல்லாம் பண்ணாதா? ஆனா இந்த கேவலமான மனித ஜென்மம் மட்டும் தாண்டா ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனை நேசிக்கிறது சரியா தப்பான்னு பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா அப்படி எல்லாம் இல்லாம நான் ஒருத்தரை நேசித்தேன், அவருக்கு பக்தனாக இருந்தேன், பக்தனாகவே இருப்பேன்னு சொல்லி நெஞ்சுக்குள்ளேயே இடம் கொடுத்த அனுமனுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. அப்பேற்பட்ட மேடையில உட்கார்ந்து என்ன புலம்பல் என்ன பிரச்சனை? வயசானா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருந்தான். கொஞ்சம் தலை சுத்தல் அவருக்கு கண்ணெல்லாம் சொருகுது. என்ன பேச்சு? கோட் போட்டு வந்தீங்களே, கோட்ல கையே தைக்காம அவசரமா எடுத்து மாட்டிட்டு வந்திருக்காரு, ஸ்லீவ்லெஸ் கோட். அண்ணே கொஞ்சம் பேச ஏத்தி விடுங்கண்ணே. என்ன தவிர நீங்க வேற யாரையும் இவ்வளவு நேரம் நீங்க என்ன பாத்துட்டு இருந்தீங்க? நான் அதை பார்த்தேன். வாய்ப்பில்ல ராஜா. ஐயா பாத்தாரு ராசா, நான் பார்த்தேன் ராசா. மேடல உட்காந்து வேற என்ன பார்த்தேன் அவ்வளவு நேரம்? யார் ஆம்பளை பையன் பாத்துருக்கேன் ஐயா. உண்மையாவே லேடி கெட்டப்புங்க. ஏன் பட்டிமன்றத்தை வேகமா முடிக்க சொல்லிருக்காரு? என் மேக்கப்ல 3 மணி நேரத்துக்கு மேல தாங்காது. ஆமா, அதனாலதான். என்ன பெரிய பாட்டு, பழைய பாட்டு. உண்மையாவே பழைய பாட்டு எல்லாமே புலம்பல் பாட்டுங்க. ஏன் தெரியுமா? பழைய பாட்டெல்லாம் வேணாம், புது பாட்டுல சந்தோஷம் இருக்குன்னு நாங்க சொல்றோம்.
மனுஷனுக்கு 1008 பிரச்சனை. பிறக்கிற அன்னையில இருந்து போய் சேர்ற அன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு பிரச்சனை. பாசமலர் படத்தை போய் பார்க்க முடியுமா சார்? ஏங்க பாச மலரையே காணா, அப்புறம் என்ன பாசமலர் படத்தை வேற பார்க்க போறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்பு வரல, அப்படியே படிச்சாலும் பார்டர் பாஸ், அந்த பாஸ் வச்சு அந்த பாஸ் மார்க் வச்சு ஒரு டாஸ்மார்க்ல கூட வேலை வாங்க முடியல. அப்படியே வேலை கிடைச்சாலும் சம்பளம் பத்தல, அந்த சம்பளத்தை வச்சு ஒரு பொண்ணு குட்டியை பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு கிடைக்கல, அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணாலும் குடும்ப வாழ்க்கையே பிடிக்கலன்னு இப்படி மனுஷனுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை 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 இருக்கிறதுனாலதான் ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலையும் நடக்குது அர்ச்சனை அர்ச்சனை அர்ச்சனை. இந்த நேரத்துல நாங்க அட்வைஸ் பண்றோம். நான் என்ன கேக்குறேன், நீங்க இப்ப அட்வைஸ் பண்ணி தான் இப்ப இந்தியா வல்லரசாக போகுதா? சரி, அட்வைஸ் பண்ணீங்களா? உழுது எல்லாம் திருந்திட்டானா? கொலைய நடக்குது. எத்தனை வருஷமா இவங்களோட பழைய பாட்டெல்லாம் கிட்டத்தட்ட 50-60 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு. யார் திருந்திருக்கா? அந்த காலத்துலயும் திருடாதே பாப்பா திருடாதே, அந்த காலத்துலயும் அப்ப திருட இருந்திருக்கான். இந்த காலத்துல திருட கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னமோ இப்ப மட்டுமே திருட வந்த மாதிரியும் அப்பெல்லாம் திருடனே இல்லாத மாதிரி. என்ன பேச்சு நடுவர்களே? நம்ம நல்லா கேட்பாங்க. ராவணன் சீதையை தூக்கிட்டு போனாரா? அவர் என்ன சினிமா பார்த்தாரு? அவன் என்ன சினிமா பார்த்து தூக்கிட்டு போனாரு? அப்படி ஒரு ஆள் இருந்திருக்காருல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பெஸ்டியா மாறி இருக்கலாம். எதுக்கு தூக்கிட்டுலாம் போயிட்டு. ஆனா ஆமா, ஆனா நடுவர்களே உண்மையாவே ஒண்ணு சொல்லணும்னா, காலமா பாட்டுல அட்வைஸ் பண்ணி நீங்க கொள்றீங்க. அப்படி எல்லாம் வேணாம். ஏற்கனவே இங்க புலம்பிட்டு கிடக்குறாங்க. நீங்க ஏன்டா திரும்ப மறுபடியும் அட்வைஸ் எல்லாம் பண்றீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். இப்ப எங்களுடைய பாட்டுல இவங்களோட பாட்டுலாம் சோக பாட்டு, சோக கீதம். ஆனா எவ்வளவு அழகான ஒரு ஊரு. இந்த ஊருக்காகவே ஒரு பாட்டை பாடணும்னா, என்னதான் வெளிநாட்டுல போய் கோடி கோடியா லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் கூட சொந்த ஊர்ல பழைய வீட்டுல வந்து அக்கடான படுக்கிற சுகம் இருக்கு தெரியுமா? சொர்க்கமா இருந்தா கூட அது சொந்த ஊரா மட்டும் தாண்டா இருக்கும்னு சொன்னது யாரு? இளையராஜா. எங்க பாட்டுலங்க இளையராஜா சொன்னாரா? யார் சொன்னா? அவர்தான் பாடணும் ஃபர்ஸ்ட். ஏ வந்தன 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 சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அது என்னாடு என்றாலும் அது நன்னாடு ஈடாகுமா? பல சொந்த நிலை மொழிகள் தமிழ் போல் தேடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அதை என்னாடு என்றாலும் அது நன்னாடு ஈடாகுமா? ஓடி வந்து குதிச்சு மொக்கி மொக்கி குளிக்க ஆட ஒரு ஓட இல்லையே. ஓடும் பள்ளங்காரு நடப்பரம்பாரு அட என்னாடு என்றாலும் அது நல்லாறு போல வருமா? எப்படி இருந்துச்சு பாட்டு? என்ன பெரிய பஞ்சாயத்து? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இது ஐட்டமே இல்லையா? என்ன பேச்சு? என்ன இவங்க காலத்துல மட்டும்தான் கல்யாணம் பண்ண மாதிரி, இவங்க காலத்துல மட்டும்தான் குடும்பம் பண்ண மாதிரி, இவங்க காலம் மட்டும்தான் நல்லா இருந்த மாதிரி. ஏன் எங்க காலத்துல எல்லாம் யாருக்கும் கல்யாணம் ஆகலையா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆச்சா? பிச்சு போடுவோம் பிச்சு. எனக்கு கல்யாணம் ஆனா என் பொண்டாட்டி கூட ஆமாம், மாமியார் கூட ஆமாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆச்சா? கேள்விக்கு பதில். ஏமா அறிவு இருக்கா உனக்கு? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப எனக்கு கல்யாணம் என் மனைவிக்கு தான் ஆமா. இப்ப உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆச்சு? 10/10/2008. உங்க பொண்டாட்டிக்கு என்ன கல்யாணம் ஆச்சு? பிப்ரவரி 31. ஆமா. எனக்கு கல்யாணம் அவளுக்கு ஆமா. ஒரே நாள்ல ஒரே மண்டபத்துல ஒரே முகூர்த்தத்துல சக்தி வேல்நாள் கல்யாண மண்டபம். சரி ஓகே, உங்க கதையை விடுங்க. உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா?
இவ நான் இப்பதாங்க காலையில படிச்சேன் தினத்தந்தியில கீழ்ப்பாக்கத்துல ஒரு மெண்டல் தப்பிச்சு. நானும் பார்த்தேங்க, நியூஸ்ல வந்துச்சுங்க. நீதான் அனுப்பி விடுறேன் வண்டி வச்சு. அதுக்குள்ளேயுமா போட்டாங்க நியூஸ்ல? சரி ஓகே. இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆச்சு. ஆச்சு. கல்யாணத்துக்கு போனீங்களா? கல்யாணத்துக்கு போனீங்களாவா? கூப்பிடலையா? என்னாச்சு? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க வீட்ல உங்களுக்கு கல்யாணம் ஆனா உங்களுக்கு டைவர்ஸ் ஆனா எனக்கு என்ன? டைவர்ஸா? ஆகாது நடுவுல. விடுங்க. ஃபைனல் கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. ஹலோ எஸ்எஸ் இளமோகன், யாருக்கு கல்யாணம் இப்ப? வேற கல்யாணம். அவர் யார பாக்குறாருன்னு யாருக்கு தெரியும்? இப்ப ஃபைனல் கேள்வி. உங்க தாத்தா பாட்டி கல்யாணம் ஆச்சா? தாத்தா பாட்டி கல்யாணம் நான் அப்படி வர முடியாது. ஓ அப்படி. இப்ப உங்க தாத்தா பாட்டி கல்யாணம் ஆச்சு, அப்புறம் உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சு, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப உங்க குழந்தைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. காலகாலமா இதானே நடக்குது. அதே தானே இப்போ நடந்துட்டு இருக்குது. என்னமோ இவங்க காலத்துல மட்டும்தான் முறைப்படி எல்லாம் நடந்த மாதிரி, எந்த காலத்துல எல்லாமே குறைப்படி நடக்கிற மாதிரி எல்லாம் பேச்சு. எனக்குலாம் கல்யாணம் ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. ஒரு வீட்டுக்காரர் தான் இருக்கணும். அதான் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகி நான் ஒரு பொண்டாட்டி இருக்கேன். அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா ஐயா உண்மையாவே சொல்றேங்க ஐயா. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, அதே வீட்டுக்காருக்கு கல்யாணம் ஆகி நான் ஒரு பொண்டாட்டி இருக்கேன். யார் ஹவுஸ் ஓனரா? ஐயா எனக்கே ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஆமா, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு வீட்ல இருக்குது. 2 வயசுல என் பொண்ணு ஃபீமேல் பிராண்ட். ஆமா. கல்யாணம், வாழ்க்கை, குடும்பம், சந்தோஷம், காதல் இதெல்லாம் இந்த காலத்துல சந்தோஷமா தான் இருக்கு. அது எல்லாத்தையும் திரைப்படத்துல அழகா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. காதல் அப்படிங்கறத எப்படி சொல்லணும்? அப்படி ஜாலியா சொல்லணும். இவங்க காலத்துல காதல ஒருத்தர் சொல்ல போறாருன்னா எப்படி சொல்லுவாரு? அந்த அம்மா அந்த ஏரிக்கரையில நிக்கும், அந்த பக்கமா பாத்து. இந்த ஐயா இந்த ஏரிக்கரையில நிப்பாரு, இந்த பக்கமா பாத்து. இங்க இருந்து அங்க பாத்துக்கிட்டு ஏரிக்கரையின் மேல அவரு தீப்பம்பட்டியில் நிப்பாரு. இந்த ஒரு தாண்டி மேட்டூர் இங்க இருந்து ஏன் கத்துற? இப்படி கத்துனீங்கன்னா எத்தனை பேர் குறுக்க வருவான் தெரியுமா? அருவாள் எடுத்துட்டு. ஐயா ஏரி கரையின் மேல அந்த ஆளு கத்தி பாட்ட முடிக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளை 3வது பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்துருங்க. நீ என்னைக்கு காதல சொல்றது, என்னைக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் நடக்குது. ஆனா இன்னைக்கு இளையராஜா அந்த ஏரிக்கரையவே வச்சு நான் ஏரிக்கரை மேல இருந்து என் ஆசைய சொல்றேன் எப்படி தெரியுமா அழகா சொல்லுவாரு? ஐயா மேல் வருஷன் பாருங்க. மணி 7 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் ஒண்ணு தோணல. மாங்கி பட்டக்கு போகவே அக்கறையில அவன்தான் செய்யல உள்ளார பூட்டி வச்சு நாடி கரையில மாமரத்தின் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமரத்தை காத்திருந்தேன் காணல. மணி 7 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் வீடு போய் சேர்ந்திடத்தான் போனல. என் பெண்ணாண்டு பாட்டை கேட்டுட்டேன் காத்து ஓடி வந்து தூடாத போயிடும் கரையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு சொல்லாம இருக்கிறேனே கரையில. கிழக்கு கரவோரங்கா அழப்படம் எங்கிட்ட வரணும் பட்டக்கூடாதோ உன்னோட சேரானோ கூட்டத்தோட சரி ஒண்ணு சொன்னேனே கண்ணாடோ காட்சிய போது என்னாலும் என்னை சொந்தப்பாடு நானிலிருந்து முன்னும் பார்த்திருந்து மாமனுக்கு தந்திருந்தேன் ஓடி போன பின்
என்ன இருக்கு இந்த மாலை கட்ட பொழப்பு?